சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டை சுற்றி ஒரு வாசனை வீசிக்கொண்டிருக்கின்றது குழந்தையே. இந்த நாற்றம் உன் வீட்டை சுற்றி வீசுவது உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதனால் இந்த சாயப்பா இன்று உன்னை சுற்றி நடக்கும் இந்த நல்ல விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயம் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதானதா அல்லது கெட்டதுதானா என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நிற்பதை விட உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையிலும் என் குழந்தைக்கான தேவைகள் அத்தனையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கும் பொழுது அதை உடனடியாக என் குழந்தைக்கு நான் சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கி என் குழந்தையின் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது எந்த நாள் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு துணை வரும் இந்த சாயப்பா எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு உருவாக்கி தருவேன். அப்பா உன்னை சுற்றி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை எப்பொழுதும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் சென்று விட மாட்டேன். எதையுமே உணர்ந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை தருகிறதல்லவா? உன் சாயப்பா நான் துணை இருக்கிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறதல்லவா? அது போதும். இனி எதையோ எண்ணி என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே. எதையோ யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தி நிற்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டை சுற்றி வாசம் வீசுகிறது என்று சொன்னவுடன் என் குழந்தை நீ முகர்ந்து பார்க்கிறாய் அல்லவா? என்ன வாசனை வீசுகிறதோ என்று சொல்லி என் குழந்தை நீ யோசித்து பார்க்கிறாய் அல்லவா? உன் வீட்டை சுற்றி பார்ப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை முதலில் உன் சாயப்பா எனக்கு நீ தெளிவுபடுத்தாதே. சொல்லிவிட்டால் உன் வீட்டை சுற்றி வீசுகின்ற வாசனை என்ன என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன் வீட்டை சுற்றி நடக்கும் விஷயம் என்ன என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளும் உனக்கான சூழ்நிலைகளும் இனி உனக்கென்று வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையும் உனக்கு வெற்றியை கொடுத்து உதவும். எந்த நிலையிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தோஷமாக கடந்து வரத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிறேன் என்பதை நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவோடு புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் எண்ணி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. சாயப்பா உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் அல்லவா? நான் உன் முன்னால் நிற்பதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு தருவது எப்பொழுதும் உன்னுடைய மனதை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு சொத்தை உருவாக்கி தரும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருகின்ற இந்த காலங்கள் அத்தனையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல அனுபவங்களை கொடுத்து விட்டது. இனி இந்த அனுபவங்களை கொண்டு தான் நாம் வாழ வேண்டுமா என்று யோசிக்கிறாய் அல்லவா? ஆனால் இந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய மிக சரியான புரிதல்களை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன்.
நீ நினைக்கும்படியான பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் இந்த நேரம். இனி அத்தனையும் என் குழந்தை சரியானதொரு நிலையில் நிச்சயமாக கடந்து வர வைக்கும். சரியான ஒரு நேரத்தை என் குழந்தைக்கு கொடுத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றவுடன் தெய்வத்தை அலட்சியமாக நினைத்துவிடக்கூடாது. தெய்வமும் முன்னால் வருகிறது என்றவுடன் தெய்வத்தின் அன்பை நீ சந்தேகிக்க கூடாது. இந்த மனிதர்கள் போல எக்காரணத்திற்காகவும் காரியத்திற்காகவும் நான் உன்னை தேடி வருவது கிடையாது. என் குழந்தையின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில்தான் நான் உன்னை தேடி வருகிறேன். இதுவரையிலும் நீ யோசித்தது போல சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அது உனக்கு தெளிவுபடுத்தாமல் போனது கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்காமல் போனது கிடையாது. எதிலுமே நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடத்தி காட்டுவாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் நேரங்கள் முழுக்க உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு வேண்டி நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி என் குழந்தைக்கு நீ புரிந்துவிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதலும் உனக்கு கட்டாயமாக கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் என் குழந்தையினுடைய மனது யோசிக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலைகளும் இனி எந்த நாளும் என் குழந்தைக்கு தேவையான ஒன்றை நிச்சயமாக கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த காலமும் என் குழந்தைக்கான மாற்றங்களை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் விரும்பியது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போவதற்கு காரணம் நம் இல்லத்தை சுற்றி வீசுகின்ற ஒரு நாற்றங்கள், நம் இல்லத்தை சுற்றி வருகின்ற தேவையற்ற விஷயங்கள். இனி ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும்படி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது முழுக்க உனக்கு கட்டாயமாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது உன்னை தேடி வருகின்றதோ, எது உன்னை தொடர்ந்து வருகின்றதோ அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வரத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரங்கள் இனி உனக்காக இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்களை உனக்கு முழுமைப்படுத்துவதற்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கான தேவைகள் உன்னை தொடரும். இந்த நேரம் முழுக்க முழுக்க சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏனென்றால் உன் வீட்டை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நன்மையான விஷயங்கள், உனக்கு நல்லதை கொடுக்கும் விஷயங்கள். அதனால் இவையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் குழந்தை நீ சரியாக வாழ வேண்டும். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு நிறுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதாவது வேதனைகள் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது இந்த சாயப்பா உன் வீட்டை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்கிறேன், ஏதுவென்று நான் தெரிந்து கொள்கிறேன். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை வழிநடத்தும் என்பதையும் நான் சரியாக ஏற்றுக்கொள்கிறேன். இனி எதையும் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட கற்றுக்கொள். அது போதும். இனி என்னவானாலும் சரி, அப்பாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது என்பதை புரிந்து உன்னை மீட்டெடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது. உன்னுடைய வீட்டை சுற்றிலும் தெய்வம் மனம் கமலம் தொடங்கிவிட்டது. உன் வீட்டை சுற்றிலும் தெய்வத்தின் அன்பு உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது. எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் இனி எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. மன நிறைவோடு என் குழந்தை எதையும் நீ புரிந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது. பொதுவாகவே இந்த சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் என்னை மதிக்கவே மாட்டேன் என்று சொல்கின்றாய். சாயப்பா, நீங்கள் இப்படியே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இதுவரை எதையும் எனக்கு செய்து தரவில்லை என்று என்னிடமே நீ வந்து வாதாடுகின்றாய்.
உனக்கான ஒன்றை நிச்சயமாக உனக்கு செய்து தராமல் வேறு எங்கு நான் உன்னை விட்டு செல்லப் போகின்றேன்? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒன்றை நிச்சயமாக நீ நினைத்தபடியே உனக்கு கிடைக்கும். அப்பொழுது நீ என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். அதுவரை சற்று பொறுமையாக கவலை கொள்ளாமல் இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.